வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகாசபரி நாராயணசங்கராஜ பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது 27 நட்சத்திரங்கள், குணநலங்கள் மற்றும் அதில் 108 பாதங்களை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு புரோகிராம்ல உங்களுக்கு 108 பாதத்தை பற்றியும் விளக்கங்களை கொடுத்துட்டோம். அதே மாதிரி 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள குணநலங்களை தெரிவிச்சிட்டோம். 27 நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு பாதத்துல பிறந்திருக்காங்க, 108 பாதத்துல பிறந்திருக்காங்க. ஆனாலும் அவருடைய பிறந்த தேதி வேற தேதியாக இருக்கும், நட்சத்திரம் வேதமாக இருக்கும். அவங்க பிறந்த தேதிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு 108 நம்பரை பத்தி ஒரு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு தெல்ல தெளிவா புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நியூமராலஜி வேற, ஜோதிடம் சம்பந்தமா வேற, 2 விளக்கத்துக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு இதுவரைக்கும் ஜோதிடக்காரங்க நிறைய பேர் 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதங்களுக்கும் நிறைய இடத்துல நீங்க பல விதமா பல கேரக்டரா அதை பார்த்து அனுபவிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் 108 நம்பருக்கும் குணநலங்களை தெல்ல தெளிவா உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அந்த நம்பர் ரீதியா உங்களுக்கு டேட்டா பர்த் 1ல இருந்து 31 உள்ள விளக்கங்களே தெல்ல தெளிவா கொடுத்துட்டோம். 108 பாதத்துக்கும் உள்ள விளக்கங்களையும் கொடுத்துட்டோம். இது 2க்கும் என்ன வித்தியாசப்படுது? நம்ம டேட்டா பர்த் ஒரு தேதி பிறந்திருப்போம், ஆனா நட்சத்திரப்படி ஒரு தேதி பிறந்திருப்போம். அதுபடியும் உங்களை இந்த டேட்டா பர்த் இந்த தேதியில பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த டேட்டா பர்த் இப்ப உதாரணத்துக்கு நீங்க 1ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க. 1ஆம் தேதியில பிறந்திருந்தாலும் ஒரு மிருகசிரீஸ்வர நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா ஒரு செவ்வாவுடைய கேரக்டர் உங்களை டையப் ஆகுறது. அந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன திசையில பிறந்திருக்கேங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக இந்த விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த தொடர ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரையில் இது பார்க்கறது எனக்கே ஒரு புதுமை தான். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் ஒரு புதிய விதத்தில் எனக்கு தெரிந்த முறையில் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. திசையின் வருடங்கள், கிரகங்கள். சூரிய திசையில ஒரு ஆள் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரிய திசை 6 வருஷம். சந்திர திசையில ஒரு ஆள் பிறந்திருக்காங்கன்னா 10 வருஷம். குரு தசை 16, ராகு தசை 18, புதன் தசை 17, சுக்கிர தசை 20, கேது தசை 7, சனி தசை 19, செவ்வாய் தசை 7. இது எல்லாம் சேர்ந்துதான் 120 வருடங்கள் மனிதன் பூமியில் வாழ்கிறான் ஒரு கணக்கு வச்சாங்க. இதே இந்த விளக்கங்கள் ஒரு விளக்கங்களை கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலா. இந்த விளக்கங்கள் மட்டும் இல்லாம இப்ப நீங்க சூரிய திசையில ஒரு ஆளு இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா நட்சத்திரங்கள் மற்றும் 4 பாதங்கள். கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ஆள் பிறந்திருக்காங்கன்னா 9, 10, 11, 12 இந்த 4 பாதத்துலதான் ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. ஆனால் நீங்க பிறந்ததோ ஒரு 4, 13, 22, 31 இந்த 4 தேதியில பிறந்திருப்பீங்க. அந்த தேதி உங்களுக்கு 100% அந்த டேட்டா பர்த்தை பற்றி பேசியிருக்கோம். அதுல உங்களுக்கு 100% பொருந்துற மாதிரி விளக்கங்களை கொடுத்துருக்கோம். ஆனாலும் நீங்க பிறந்திருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 பாதத்துக்குரிய கேரக்டரும் பொருந்தும். அது போக 1, 10, 19, 28 இதுவும் உங்களுக்கு 30% பொருந்தும். நீங்க பிறந்ததோ 4, 13, 22, 31 இந்த நம்பர்ல நீங்க பிறந்தனால உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், விளக்கங்கள் கொடுத்துருப்போம். சுய முடிவு எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை தத்தளிப்பீங்கன்ற விளக்கெல்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் நீங்க பிறந்திருக்கிறது சூரியனுடைய தாக்கத்துல பிறந்திருக்கிறதுனால இந்த நம்பர் படி நீங்க சுய முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உடையவராக இருப்பீர்கள். இதுவும் ஒரு 30% உங்களுக்கு கையாண்டு கொண்டே இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துல உத்திர நட்சத்திரத்துல பிறந்தாலும் 45, 46, 47, 48 அவங்களுக்கும் இது பொருந்தும். இதே நம்பர்ல பிறந்திருந்தாலும் உத்திராடத்துல பிறந்திருந்தாலும் 81, 82, 83, 84 உங்களுக்கு 4ஆம் நம்பரு டேட்டா பர்த் படி 100% இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பிறந்தனால 1, 10, 19, 28 இதுவும் உங்களை 30% கையாண்டு கொண்டு இருக்கிறது. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28 இந்த சூரியனுடைய நம்பரும் உங்களுக்கு கம்பல்சரியா உங்களுக்கு கேரக்டர் உங்களுக்கு 1, 10, 19, 28ல தெல்ல தெளிவா கேரக்டரை போட்டிருக்கோம். நீங்க அதுல போய் இந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா உங்க குணநலங்களை தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.
இதே மாதிரிதான் சந்திர தசையில ஒரு ஆள் பிறந்திருக்காங்க, ரோகிணி 13, 14, 15, 16. இந்த நட்சத்திரத்துல 4 பாதத்துல ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருக்கலாம். அல்லது ஹஸ்த நட்சத்திரம் 49, 50, 51, 50, 52 4 பாதங்கள்ல ஒரு இதா நீங்க பிறந்திருக்கலாம். திருவோணத்துல 85, 86, 87, 88 இந்த 4 பாதத்துல நீங்க ஒரு பாதத்துல பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்க பிறந்ததோ ஒரு 9ஆம் நம்பர்ல 9, 18, 27 நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் படி 100% உங்களுக்கு நல்ல தெளிவாக இந்த கேரக்டர் போட்டுக்கும், 100% பொருந்தும். ஆனால் நீங்க ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோணம் இந்த 4 பாதங்கள்ல இந்த நம்பர்ல இந்த 4 பாதங்கள் ஏதாவது ஒண்ணு பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2, 11, 20, 29 இதுவும் உங்களை 30% கையாண்டு கொண்டே இருக்கும். தெள்ள தெளிவாக நீங்க அதுல போய் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமா அப்படிங்கிற மாதிரி உணர்ற மாதிரி நீங்க உணர்வீங்க. என் அனுபவத்துலதான் போட்டிருக்கேன். 23 வருஷத்துல இது ஒரு புதுமையான உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றும் குருதசை 16 வருஷம் கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வரையில உங்களோட இருப்பு எல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கும். இப்ப அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்காக வரல. உங்களோட நம்பர் ரீதியா உங்களுக்கு 108 பாதத்துக்கும் பொருந்தது. உங்க டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்கு. ஆனா இதுலயும் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்ங்கிற ஒரு விளக்கத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புனர்பூச நட்சத்திரம் 26, 27, 28 இந்த 4 பாதத்துல நீங்க ஒரு பாதத்துல பிறந்திருந்தாலும் நீங்க பிறந்திருந்தது ஒரு 5ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க. 5, 14, 23 இந்த 3 தேதிக்குள்ள ஒரு பிறந்திருந்தீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் படி 100% அந்த விளக்கத்தை கொடுத்துட்டேன். அதுல இந்த நம்பர்ல புனர்பூசம் 25, 26, 27, 28 4 பாதத்துல ஒரு பிறந்தால் உங்களுக்கு 3ஆம் பாதத்துல பிறந்தா 27ஆம் நம்பரும் ஆணித்தனமாக ரொம்ப அக்யூரேட்டா பொருந்தும். விசாக நட்சத்திரத்துல 61, 62, 63, 64 4 பாதத்துல பிறந்தாலும் அதுல ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஆணித்தனமா பொருந்தும். பூரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா 97, 98, 99, 100 இந்த 4 பாதங்கள்லயே உங்களுக்கு பொருந்தும். அது போக உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு 5, 14, 23 ஆனால் இந்த குருவுடைய திசையில பிறந்ததுனால 3, 12, 21, 30 இந்தனுடைய குணம் பிறருக்கு சேவை செய்யறது, தொண்டு செய்யறது, வழியே போய் கொஞ்சம் ஓத்திரத்தை வைக்கிறது, அந்த இறக்க குணம், தியாக குணம் எல்லாமே இந்த நம்பர்ல நீங்க பிறந்திருந்தாலும் இந்த நம்பரு புத்திய கையாண்டு நிறைய அறிவாளி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சேவா மனப்பான்மை இந்த நம்பருக்கு கம்மி. ஆனா அந்த நம்பர்ல உங்கள் நட்சத்திரத்துல சம்பந்தப்படுறதுனால நீங்க சேவை செய்யக்கூடிய ஆளாவே மாறுவீங்க. அதுவும் 30% உங்களுக்கு கையாண்டு கொண்டிருக்கும். அடுத்து நீங்க ராகு தசை 18 இப்ப திருவாதிரை நட்சத்திரம் 21, 22, 23, 24 சுவாதி நட்சத்திரம் 57, 58, 59, 60 சதய நட்சத்திரம் 93, 94, 95, 96 இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்து பாதத்துல பிறந்திருந்தால் 4, 13, 22, 31 சிலவங்க பாத்தீங்கன்னா இப்ப 8ஆம் தேதியில பிறந்திருக்காங்க. 8, 17, 26 இந்த தேதியில பிறந்திருக்காங்க. இவங்க இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 பாதத்துல பிறந்ததுனால நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு அஜீரண கோளாறு, ஒரு அல்சர் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி எல்லாமே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால 4, 13, 22, 31 இதற்குரிய தாக்கமும் இவங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். இவங்களும் ஒரு சுய முடிவு எடுக்க முடியாம ஒரு பூச்சை சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 17, 18, 26 தான் பிறந்திருக்காங்க. 100% டேட்டா பர்த் படி பொருந்தும். ஆனாலும் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயத்துல பிறந்ததுனால இதனுடைய தாக்கமும் 30% இருக்கும். மற்றும் புதனுடைய தசை 17 ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதுல 4 பாதத்துல ஏதாவது ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி 7ஆ இருக்கலாம். 7, 16, 25 இப்போ 7, 16, 25ல 100% உங்க குணநலங்களை தெளிவா விளக்கிட்டோம். அதுல நீங்க உங்க கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஆனாலும் நீங்க புதன் திசையில பிறந்திருக்க, புதனுடைய தாக்கத்துல பிறந்திருக்கனால 33, 34, 35, 36, 69, 70, 71, 72, 105, 106, 107, 108 இந்த குணங்கள்ல ஏதாவது ஒரு பாதத்துல இருக்கையில உங்களுடைய அதுவும் குணம் பொருந்தும். ஆனாலும் டோட்டலா 5, 14, 23 இது உங்களுக்கு 30% உங்களுக்கு ஒரு புத்திசாலியாவே இருப்பீங்க. இந்த நம்பர் படி
உங்களுக்கு ஞான சக்தி இருக்கும், காரிய தடை இருக்கும். ஆனா இந்த நம்பர் படி எப்படியும் புழைக்க தெளிஞ்ச ஆளா இருப்பீங்க, ஒரு தாராள பிரபுவா இருப்பீங்க, ஒரு அறிவுள்ள தொழிலை செய்து கொண்டிருப்பீங்க. காரியத்தடை இந்த நம்பருக்கு அதிகமா பார்ப்பீங்க, ஆனா இதுக்கு அப்படி இருக்காது. எப்படியும் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட் ஒரு 30% உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு கையாளுகிறது. ஆகையால் இது 30% உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நெகட்டிவான நம்பரை பிறந்திருக்கீங்க, ஆனால் இந்த நட்சத்திரத்துல ஒன்று பிறந்ததுனால இது ஒரு பாசிட்டிவா பாக்குறீங்க. 30% இது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வழியை வகுத்து தரும். மற்றும் சுக்கிர தசை 20, பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், போராட நட்சத்திரம் 5, 6, 7, 8 இது 4 பாதம் பரணி நட்சத்திரம். பூர நட்சத்திரம் 41, 42, 43, 44 இது 4 பாதம். போராட நட்சத்திரம் 77, 78, 79, 80 இந்த 4 பாதம். இவங்க பிறந்திருக்கிறதோ ஒரு 3ஆம் நம்பர்ல பிறந்திருக்கலாம். 3, 12, 21, 30 இது 100% உங்க டேட்டா பர்த் படி உங்களுக்கு ஆக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இறக்க குணம், தியாக குணம் எல்லாம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நீங்க சுக்கிரனுடைய தாக்கத்துல பிறந்தனால ஒரு சுயநலவாதியாக மாறி இருப்பீர்கள். சுக்கிரனுடைய தாக்கம் பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், போராட நட்சத்திரம் இருக்கிறதுனால 6, 15, 24 கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம நேரம் அழகுபடுத்துறவங்க எல்லாமே இந்த நட்சத்திரம் சம்பந்தப்படும் சொல்லியிருக்கோம். தன்னை மூஞ்சி அழகுபடுத்திக்கிறதுக்குலாம் இந்த நம்பர் விரும்பும். இது சேவ மனப்பான்மை, இது பக்கா சுயநலவாதி. இந்த நம்பர் படி உங்களுக்கு 100% உங்க டேட்டா படி பொருந்தும். ஆனால் இந்த நட்சத்திரப்படியை பிறந்ததுனால நீங்க ஒரு அசுரகுரிய சம்பந்தப்படுறதுனால 6, 15, 24 இது பூமியில அனைத்து சுபவங்களையும் அனைத்து பிறந்தவங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் கை நலவாம காரியமே கண்ணா இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த ஒரு 6, 15, 24 உங்களுக்கு 30% உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது விளக்கங்களை கொடுக்கறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நீங்க கேதுவோடைய நட்சத்திரம் 7 வருடம், அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இதுல அதாவது உங்க கேரக்டர் பொருந்தும். மகா நட்சத்திரம் 37, 38, 39, 40 மூலம் 73, 74, 75, 76 இது 4 பாதம் இருக்கு. இதுல நீங்க பிறந்திருக்கிறது 4ஆம் நம்பர்ல பிறந்திருக்கீங்க. 4, 13, 22, 31 இந்த நம்பர்ல பிறந்திருப்பீங்க. இங்க ஒரு கேதுவுடைய தாக்கம் 7, 16, 25 மற்றவங்கள்ட்ட கேட்டு செய்யக்கூடிய இதுல தோஷமான உள்ள நெகட்டிவ் நம்பர்ல பிறந்திருந்தாலும் இங்க நட்சத்திரப்படியே அதே நம்பர்ல கேதுவுடைய தாக்கம் இருக்கிறதுனால 7, 16, 25 இதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரா இருக்கிறதுனால பிறந்த நம்பரும் சுமாரா இருக்கு. நட்சத்திரப்படியும் அஸ்வதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இதுவும் உங்களை 30% தாக்கி கொண்டு இருக்கும். ஆகையால இதுவும் மிகப்பெரிய காரிய தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்காரங்க இப்போ ஒரு பகுத்தறிஞானத்தோட பேசிக்கிட்டு கடவுள் இருக்கா இல்லையா என்று பொடி வச்சு பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அதிக காரிய தடையை கொடுக்கிறது இந்த நம்பரை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போனா அப்புறம் தான் மேன்மை காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆகையால நீங்க பிறந்தது இந்த நம்பரா இருந்தாலும் 100% உங்க டேட்டா பர்த் இப்படி பொருந்தும். இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு பாதப்பட பிறந்தனால 7, 16, 25 உங்களுக்கு 30% உங்களுக்கு அதனுடைய தாக்கமும் உண்டு. சனி தசை 19, பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 29, 30, 31, 32 இது பூச நட்சத்திரத்துல 4 பாதத்துல 1. அனுச நட்சத்திரம் 65, 66, 67, 68 உத்திரட்டாதி நட்சத்திரம் 101, 102, 103, 104 இந்த 4 பாதங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு 3 நட்சத்திரத்துல ஒண்ணு பிறந்திருந்தீங்கன்னா 8, 17, 26 இந்த நம்பரு பொருந்தும், 30% பொருந்தும். ஆனால் நீங்க இப்ப பிறந்திருக்கிறது நீங்க 1, 10, 19, 28 இந்த நம்பர்ல பிறந்திருப்பீங்க. இதுல 100% ஆக்டிவா இருப்பீங்க. இந்த சனி தசையில பூசம், அனுசம், உத்திரட்டாதியில ஒரு பாதத்துல நீங்க பிறந்ததுனால 8, 17, 26 இங்க 1ஆம் நம்பர் உண்மை பேசக்கூடிய கிரகம். 8ஆம் நம்பரு 8, 17, 26 ஆணித்தனமா உண்மை பேசும். அவரும் ஓப்பனா பேசுவாரு, இவரும் ஓப்பனா பேசுவாரு. ஒளிமுறைவு இல்லாம பிறரிடம் இவன் இருக்கான் அவன் இருக்கான் பாக்குற கிடையாது. ஒரு விஷயத்த போட்டு டப்புன்னு ஓப்பனா பேசுறதுதான் இந்த நம்பர் அதிகமா இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க சுய முடிவு எடுத்துருவீங்க. இந்த நம்பரும் ஒரு மேஸ்திரி 10 பேரை மேய்க்கக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கும். மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க பிறந்ததோ ஒரு ஆக்டிவான ஒரு நல்ல நம்பர்ல ஒரு மரியாதைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடிய நம்பர் 100% அந்த நம்பர் சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்ல 100% உங்களுக்கு ஆக்டிவ் ஆகுது. ஆனால்
ஒரு நட்சத்திரத்துல பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 4 பாதத்துல நீங்க பிறந்ததுனால 8, 17, 26 இதுவும் உங்களை கையாண்டு கொண்டு இருக்கும் ஒரு 30%. ஆகையால் இதுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். 40 வயதுக்கு பிறவே இது உங்களுக்கு மேன்மை தர வைக்கும். செவ்வாய் திசை 7, மிருகசிரீஷ நட்சத்திரம் 17, 18, 19, 20. சித்திர நட்சத்திரம் 53, 54, 55, 56. அவிட்ட நட்சத்திரம் 89, 90, 91, 92. இந்த 4 பாதங்கள்ல ஏதாவது ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா 9, 18, 27 இது உங்களுக்கு 30% உங்களுக்கு பொருந்தும். நீங்க பிறந்திருக்கிறது 2, 11, 20, 29. இந்த 2ஆம் நம்பருடைய தாக்கம் உங்களுக்கு 100% இருக்கும். ஆனாலும் இந்த நட்சத்திரப்படி நீங்க செவ்வாவுடைய ஆதிக்கத்துல வந்ததுனால 17, 18, 19, 20. சித்திர நட்சத்திரம் 53, 54, 55, 56. அவிட்ட நட்சத்திரம் 89, 90, 91, 92. இந்த 3 பாதத்துக்குரியது. மொத்தத்துல ஏதாவது ஒரு நீங்க இப்ப 4 பாதத்துல ஒண்ணு பிறந்திருப்பீங்க. 9, 18, 27 இந்த நம்பர் உங்களுக்கு 30% உங்களுக்கு கையாண்டு கொண்டே இருக்கும். 2, 11, 20, 29 இது ஒரு எவரையும் நம்ப மாட்டாங்க, செய்த தப்பே மீண்டும் மீண்டும் செய்வாங்க, ஒரு சந்தேக பேர் வழி என்று சொல்லியிருக்கோம். ஒரு நீர் கிரகத்துல பிறந்திருக்கீங்க. ஆனால் உங்க நட்சத்திரப்படி நீங்க செவ்வாய் திசையில பிறந்ததுனால ஒரு 9, 18, 27 இந்த 2 இது 30% உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும். அதாவது நீங்க 2, 11, 20, 29 பிறந்தாலே ஒரு ஒழுக்கமற்ற தொழிலை செய்ய வைக்கும், ஒரு குற்றம் குறை உள்ள தொழிலை செய்ய வைக்கும், செய்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும். ஆனால் இந்த செவ்வாவுடைய நட்சத்திரத்துல பிறந்ததுனால நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல நீங்க மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 பாதத்துல ஏதாவது ஒண்ணு பிறந்திருந்தீங்கன்னா 9, 18, 27 100% உங்களுக்கு டேட்டா பர்த் இருந்தா பொருந்தும். ஆனால் நீங்க பிறந்திருக்கிறது 2, 11, 20 உங்களுக்கு 100% உங்களுக்கு பொருந்தும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தனால 30% இதனுடைய தாக்கத்துல நீங்க உங்களுக்கு மேன்மை காணப்படுவீர்கள். அந்த நம்பரும் உங்களுக்கு பிறந்த தேதி சுமாரா இருக்கு. ஆனா நட்சத்திர ரீதியா எது உங்களை வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அழைத்து செல்லும், ஒரு ஒழுக்க ரீதியை அழைத்து செல்லும். நீங்க இது ஒழுக்கக்கேடான செயலை செய்யும். ஆனால் இந்த நட்சத்திரம் பிறந்தனால உங்களுக்கு ஒழுக்க செயலை செய்ய வைக்கும். இது 30% உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இந்த விஷயங்கள் என்னுடைய 23 வருஷ அனுபவத்துல நான் கண்ட அனுபவத்துல எது வரைக்கும் இதுல எந்த புரோக்களையும் பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கி இருக்கேன். இது எந்த தொடர்லையும் நம்ம பார்க்காத ஒன்றுதான். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு புதுமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கும் புரியும் என நம்புகிறேன். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு 108 பாதம் வரைக்கும் தெல்ல தெளிவாக டேட்டாபர்த்படி 31 குணங்களையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். 108 நட்சத்திர பாதங்களையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அதுல உங்களுடைய தெல்ல தெளிவா நீங்க எந்த நம்பருங்கிறத தெல்ல தெளிவா போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஜோதிடமா பார்த்து அதுல உள்ள கேரக்டரா எனக்கு தெரிஞ்ச வரையில் பார்த்துக்கிட்டே வரேங்க. நியூமராலஜிக்குரிய குணங்களா நான் இறக்கிக்கிட்டே வரேன். எனக்கு உள்ள ஒரு புதுமையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு ஓவரா இருந்ததுனால இது எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சியை எடுத்திருக்கேன். அந்த முயற்சியை உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதுமையான தொடரில் அடுத்து ஒரு புதுமையான தொடரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.